சண்டே ஸ்பெஷல்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன்ல இடம் பிடிக்கிறது சிக்கன் தாங்க. அப்படிப்பட்ட இந்த சிக்கனை பெப்பர் கறி மசாலா வச்சு சமைச்சோன்னா அப்படி ஒரு ருசியா இருக்கும். அப்படிப்பட்ட சமையலை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம போன வீடியோல தக்காளிக்கு எத்தனை சுவை அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சரையும் இந்த வீடியோக்கான கேள்வியையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் சிக்கனோட ஹெல்த் பெனிஃபிட்டும் சைடு எஃபெக்ட்ஸும் என்னன்றத நம்ம கடைசியா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைரிசி ஃபுட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் பிரபு. குக்கிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வரீங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்தாமலும் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் அழுத்தி விடுங்க. ஒரு கடாயில சிறிது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 நறுக்குன வெங்காயம், சிறிது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 நறுக்குன தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சிறிது கைருசி மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்ப நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ கைரிசி பெப்பர் கறி மசாலா 5 டீஸ்பூன் போடணும். கூடவே ஸ்கின் ரிமூவ் பண்ண 1/2 கிலோ சிக்கனை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இந்த கைரிசி மசாலாவை நாங்களே எங்க வீட்டிலேயே தயாரிக்கிறோம். மொத்தம் 21 வகையான மசாலா நாங்க தயாரிக்கிறோம். இதுல ஆர்டிபிஷியல் கலரோ, ஃபிளேவரோ, ப்ரிசர்வேட்டிவ்ஸோ, அரோமாவோ எதுவுமே போடாம வெறும் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸை மட்டும் போட்டு நாங்க இதை தயாரிக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கைரிசி மசாலாவை ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு 10% வரைக்கும் ஜஸ்ட் 500க்கு வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆஃபர் இருக்கு, போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் எல்லாம் எங்களோட ஓன் ஸ்டோர் வெப்சைட்டான kairusi.co.in என்ற வெப்சைட்ல தான் அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம எங்களோட ப்ராடக்ட் அமேசான், பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்குது. போன வீடியோல தக்காளிக்கு எத்தனை சுவை, அது என்னன்றது கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கான பதில நம்ம இப்ப பார்க்கலாம். தக்காளிக்கு மொத்தம் 4 வகையான சுவை. பெரும்பாலும் எல்லாருக்கும் இனிப்பு, புளிப்பு இருக்கிறது தெரியும். அது இல்லாம தக்காளி லேசா காயா இருக்கும்போது லேசா கசக்கும், அது ஒரு சுவை. அது மட்டும் இல்லாம உமாமி அப்படின்ற ஒரு சுவை இருக்குது. இது மோனோசோடியம் குளுக்கோமைட் அப்படின்ற சால்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட். பெரும்பாலும் நம்ம இதை அஜினோமோட்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மோனோசோடியம் குளுக்கோமைட்ல இருக்கிற அதே டேஸ்ட் தான் இந்த தக்காளிலையும் இருக்கு. ஆனா என்ன பிளஸ் பாயிண்ட்னா, இதுல சோடியமே இல்லாம வெறும் குளுக்கோமைட் மட்டும் இருக்குது. அந்த குளுக்கோமைட் தான் நமக்கு இந்த உமாமி டேஸ்ட்டை தருது. சரி, இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். சீரகம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ, இந்த உடம்பு உஷ்ணத்தை சீரா வைக்கிறதுனால அதுக்கு சீரகம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஆப்ஷன் பி,
நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை ஜீரணம் பண்றனால இதுக்கு ஜீரகம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஆப்ஷன் டி இரண்டுமே சரி. இதுக்கான பதில ஜஸ்ட் ஏ இல்லைன்னா பி இல்லைன்னா சின்னு மட்டும் நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதுக்கான பதில அடுத்த வீடியோல சொல்றேன். 5 நிமிஷம் கழிச்சு சிக்கன்ல உள்ள தண்ணிலாம் வத்துனதுக்கு அப்புறம் தேவைப்பட்ட லேசா தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அருமையான பெப்பர் சிக்கன் தயார். சரி, இப்போ நம்ம சிக்கனோட ஹெல்த் பெனிஃபிட்டும் சைடு எஃபெக்ட்ஸும் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் டாக்டர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக நான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட பகிர்றேன். நான் சொல்ற இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. சிக்கன்ல புரோட்டீனுக்கு ஈக்குவலா விட்டமின் B3 ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த விட்டமின் B3 நம்ம உடம்புல இருக்கிற LDL அப்படின்ற கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி HDL அப்படின்ற கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்த ரொம்ப உதவுது. இந்த LDL கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரொம்ப காரணமா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த LDL கொலஸ்ட்ராலை இந்த சிக்கன்ல உள்ள விட்டமின் B3 அதை கம்மி பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலான HDL அதிகப்படுத்த உதவுறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இந்த சிக்கன்ல செலினியம் எனக்கூடிய தாது பொருள் இருக்குது. அதனால சிக்கன் சாப்பிடறதுனால தைராய்டை பேலன்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த செலினியம்க்கு ஈக்குவலா விட்டமின் B6ம் இந்த சிக்கன்ல நிறையவே இருக்குது. இந்த விட்டமின் B6 மலச்சிக்கல் இருந்ததுன்னா மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்குது. கைரிசி பெப்பர் கறி மசாலாவை இந்த சிக்கனோட நம்ம பயன்படுத்துறதுனால அதுல இருக்கிற மிளகு, சீரகம், மல்லி இது எல்லாம் நம்ம ஜீரணத்தை அதிகப்படுத்தி ஃபேட் மெட்டபாலிசத்தை தூண்டுது. இதனால நம்ம கொழுப்பை இதை சமன்படுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குது. சரி, சிக்கனோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சிக்கனோட ஸ்கின்ல LDL என சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஹார்ட் பிரச்சனைக்கு LDL என சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் தான் பெரும்பான்மை இடத்தை வகிக்குது. அதனால நம்ம இந்த சிக்கனோட தோலை நீக்கிக்கிட்டு யாரு வேணாலும் இந்த சிக்கனை சாப்பிடலாம். இந்த தோல் போட்டாதான் நமக்கு ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துல இந்த சிக்கன் பகோடா, இந்த சிக்கன் 65 அப்படிங்கிற எண்ணெயில பொரிச்சு எடுத்த சிக்கனை சாப்பிட்றதுனாலையும் ஹார்ட் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துல இந்த தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு இதை யாரு வேணாலும் சாப்பிடலாம். ஒரு ஆரோக்கியமான உணவு தான் சிக்கன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.